வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பூஞ்செரித்தோடு, முண்டகை, சூரல்மலை, அட்டமலை ஆகிய கிராமங்கள் சின்னாபின்னமாகின. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ராணுவ மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. ரேடார் கருவிகள், செல்போன், GPS ஆகியவற்றை பயன்படுத்தி காணாமல் போனவர்களை மீட்புக் குழுவினர் தேடி வருகிறார்கள். நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை 370ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்து 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வயநாடு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 91 முகாம்களில் 4000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாயமானவர்களை தேடும் பணி இன்று 7வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் தெரியாத 67 பேருக்கு சர்வமதப்படி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. സ്വർഗസൗഭാഗ്യത്തിലേക്ക് ഈ ആത്മാക്കളെ നീ സ്വീകരിക്കണമേ സർവേശ്വര.